அடி ஆத்தி என்னடி உன் பக்கத்துல நான் நிக்கிறேன் எனக்கு பொசுக்குன்னு இருக்கு. மஞ்சக்குருவி ஏய் ஏ மஞ்சக்குருவி என்னடி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏ பிரகாஷ் நானும் அவளும் என்ன பிரியாத தோழி. ஆமா இது எல்லாத்துக்கும் தெரியுமே. நாங்க ரெண்டு பேரும் பிரியவே மாட்டோம். பிரியவே மாட்டோம். உங்களுக்குள்ள சண்டையே வராதா? ஆஹா எதுக்கு சண்டையும் வராது. ஒரு ஏய் இங்க நாங்க எங்க போனோம் ஒன்னா தான் போவோம். அப்படியா? ஆத்துக்கு போனா ஒன்னா போவோம், போவோம். குளிக்க போனா ஒன்னா போவோம், போவோம். ஒண்ணுக்கு போனா கூட ஒன்னா தான் போவோம். எப்ப அப்படிதானே? நாங்க ஒரு தட்டுல தான் சாப்பிடுவோம். ஆமாமா ஒரு கட்டில்ல தான் படுத்துக்குவோம். ஏண்டி வயசுக்கு வந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? ஏன் இல்லைன்னா குச்சி விட்டு குத்த போறியா? இல்ல அடுத்து கல்யாணம் நடக்க போகுது. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு புருஷனை கட்டிட்டீங்கன்னா பிரிஞ்சுவீங்களே. ஒரு புருஷன் இல்ல ஒரே புருஷன். அதுக்காகத்தான் நாங்க கல்யாணம் பண்ணாம இருக்கோம். அப்படியே கல்யாணம் பண்ணாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு புருஷனை தான் கட்டுவோம். ஆமா இன்னும் நீங்க கண்ணி கழியலையா? கண்ணிங்களையில ஒரு ஏய் நாங்க ஒரே புருஷன் ரெண்டு பேரும் கட்டுவோம். ஆனா சக்களத்து சண்டை போட மாட்டோம். வரது வரது வரது. ஏய் அது எப்படிடி ஒரு புருஷனை கட்டிட்டு சக்கலாத்து சண்டையே வராதுன்னு சொல்ற? அதுக்கு நாங்க ஒரு ஐடியா வச்சிருக்கோம். என்னடி? வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். 3 நாள் என் வீட்டுல இருப்பாங்க, 3 நாள் அவ வீட்டுல இருப்பாங்க. ஒரு நாள் அந்த ஒரு நாள் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏத்தி படுத்திருப்பேன். அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த வாரத்துக்கு அவன் ரெடி ஆகணும்ல. ரெண்டு பேர் சேர்ந்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த அந்த 3 நாள் இதே வேலையை தெரிஞ்சானா முண்டை கரண்ட காலத்து தான் சாங்கணும். அந்த 3 நாளையும் விட மாட்டேங்கிறாங்க முண்டை பயிலுங்க. பரவாயில்ல செய்யறோம்ன்றியா? ஏண்டி என்னடி இது இடுப்பு மடிப்புல? ஓடி ஏய் இவ்வளவு நேரம் அழகா பேசுன, நல்லா அம்சமா ட்ரெஸ் பண்ணியிருக்க, உன்னை பார்த்தாலே ஆம்பளைங்களுக்கு ஆசை வரக்கூடிய அளவுக்கு இருக்க. ஏன் முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? மனசு சரியில்லை. என்னடி மனசு சரியில்லை? என்ன பண்ண? ஏய் அழுகாம சொல்லுடி. ஏய் அழுகாம சொல்லுடி, கண்ணுல தண்ணி வரல. அட என்னத்தான் அந்த பொம்பளை அழுவுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்குது? என் சோகம் உங்களுக்கு நக்கலா இருக்கு. பெண்ணுக்கு பெண்ணு இப்படி இருக்கலாமா? நீ அழுவாதடி. பத்தியா உன்னோட உயிர் தோழி நான் தான் கேட்கிறேன் பாரு. அழுகாத. என்ன பிரச்சனை உனக்கு? நான் தீர்த்து வைக்கிறேன்டி. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்லு. நீ எந்த தப்பும் பண்ண மாட்டடி, சொல்லுடி. ஏய் யார் யாரு? ஜெனரல் வார்டு போல இருக்கு. நார்மல் வார்டு இல்லையா? எனக்கு எல்லாரும் மாதிரியும் வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? இதுல என்னடி தப்பு? எல்லாத்துக்குமே வசதியா வாழணும்னு ஆசை இருக்கும். ஆமா 4 பேர் மாதிரி நானும் காசு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடணும்னு நினைச்சேன். இது தப்பா? இது தப்பு இல்லையே. எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டானது தானே. தப்பு இல்ல. இல்ல நானும் மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைச்சேன். இது தப்பா? தப்பு இல்லடி. நீ எத்தனை வீடு வேணாலும் கட்டுடி. தப்பு இல்ல. நானும் செய்யாத தொழில் இல்லை விஜி. சரி ஆப்ப கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சேன். சரி இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாம் படுத்துருச்சு. ஐயா ஓடவே இல்லை. ஏன் முக ராசி இல்லையாடி உனக்கு? அவசாரி போனாலும் முகராசி வேணும். அந்த ராசி தாண்டி இருக்க மாட்டேங்குது. நான் மனசு வந்து போய் என்ன பண்ண? நம்ம ஒரு ராசி இல்லாத முண்டை. ஏய் அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடி. மருந்து குடிச்சிட்டு சாகலாம்னு ஏண்டி இப்படியே பெண்கள்லாம் நினைச்சா பெண் சமுதாயமே அழிஞ்சிருண்டி. அந்த மாதிரிலாம் நினைக்காத. அப்புறம் யோசனை வந்துருச்சு. நம்ம போய் கடையில் மருந்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ அதோ பெண்கள் போய் கேட்டால் தரவே மாட்டாங்கடி. அதான் டக்குன்னு ஐடியா பண்ணி பக்கத்து இருக்கிற பையில வர சொன்னேன். எதுக்கு? அவன்கிட்ட ஒரு 500 ரூபா காசு கொடுத்தேன். எதுக்குடி? இப்போ ஒரு கிங்கிலீஷ் கோட்டர் வாங்கிட்டு வாடான்னு. எதை? கிங்கிலீஷ் கோட்டரா? சாகரம் அது ஒரு ஆசை மனசுல இருக்கு. ஓ சரக்க சாப்பிட்டு சாவோன்னா அதுலயே கலந்து குடிச்சிடலாம்ட்டு. சரி வாங்கிட்டு சொன்ன போய் வாங்கிட்டேன். வாங்கிட்டு போன் பண்ணேன். சரி அக்கா 270 ரூபாக்கா அப்படின்னு. ஏய் என்னடி இப்படி விலையை ஏத்திட்டாங்க? நீ வாங்கல கம்மியா இருந்திருக்கு. ஆமாண்டி. அப்ப நான் சொன்னேன் ஒரு 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கலான்னு. என்னடி இது ஆச்சரியம்? சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 270 ரூபா. ஆத்தி கட்டுப்படி ஆகாதே. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா ஒரு பவன்ட ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கடா. ஆமா ஆமா கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். பச்சை தண்ணியை கலந்தோம்னா வாந்தி வந்து மருந்து வெளியாயிடும். ஆமா 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 கஷ்டப்பட்டு வாங்குறீல. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா ஒரு சாம்பார் வடை வாங்கிக்கடா. ஏய் எரும மாடு, நீ சாக போனியா சரக்கு அடிக்க போனியா? இது ஏதோ அவனும் கேட்டேன். ரெண்டும் தாண்டா தம்பின்னு சரக்கு அடிச்சு சாவலானா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சரி நல்ல பையனா இருக்கானே. கட்டிங்க ஊற்றி எலி மருந்து அதில் போட்டு பவன்டாவையும் ஊற்றி விரல விட்டுக்கிட்டு ஆட்டின. அங்கேயும் விரல வச்சு தான் வேலை பார்ப்பியா? அட கலக்குனடி. ஓஹோ லூசு. நல்லா கலக்கி விட்டு சரி இதுக்கு மட்டும் சிரிப்பான் வெட்டிக்கிறேன். நல்லா எடுத்து வாயில் வச்சு இழுக்கலாம் கொண்டு போடல. சரி
பக்கத்து வீட்டுக்கார கிளை வந்து தட்டி விட்டு ஐயா ஐயோ போச்சா மருந்து? அப்ப நீ சரக்கு போச்சுன்னு தான் வருத்தப்படுறேன், நான் ஜாகலன்னு வருத்தப்படல. இல்லடி காசு போட்டு வாங்கியிருக்கோம் இல்லடி. கேள்வி விட்ட சிரிக்கி நான் கேட்டேன். சரி கேள்ட்டு முண்டை ஏன்டி தட்டி விட்டேன் அப்படின்னு. இந்த கிளவியை பத்தி கேக்குற. அப்ப கிளவி கேட்டா என்ன சொன்னா? மருந்தை குடிச்சிரு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? பாட்டிட்ட சொன்னியா? நான் சொன்னேன் எல்லா தொழிலும் பண்ணு பூராமே படுத்துருச்சு, அதனாலதான் சாக போறேன்னு. கிளவி கேட்டா எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணு. இது வரைக்கும் ஆப்ப கடை அந்த கடை இந்த கடைன்னு பேரை சொன்னியே, அது என்ன அந்த தொழில்? அது எனக்கும் தெரியாம தான் கேட்டேன், என்னடி சொல்றேன்னு. அட அதான் எல்லாம் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியா? அது என்னடி அந்த தொழில் பேர்? எப்பா ரோவன் பேர் தெரியுமா? அட எனக்கு அப்பவும் புரியல. ஐயா கிழட்டுக்கும் என்னடி என்ன இப்போ சொன்னா, இப்போ நீ இந்நேரம் மருந்து குடிச்சு செத்து இருந்தீங்கன்னா இந்த உடம்ப கொண்டு என்ன செய்வாங்க? என்ன கொண்டு போய் எரிச்சிருப்பாங்க, எல்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு புதைச்சிருப்பாங்க. இதேதான் விஷயம் நானும் சொன்னேன். அப்ப கிளவி சொன்னா என்ன சொன்னா? வெட்டியா மண்ணுக்குள்ள போற உடம்பு தானே இது, இது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். ஆமா ஆமா, ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா. எதடி? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த டீலிங்கு? அடிச்சேன் பிளக்ஸ. ஏய் 32க்கு 32 சைஸ் அந்த மாதிரி இல்ல, தூக்கி கட்ட முடியல. ஆமா அப்புறம் என் போட்டாவை பெருசா போட்டு என் போன் நம்பர் எழுதி கட்டினேக்காளி பஸ் ஸ்டாண்டுக்கு. யாராது? மதுரை மானாமதுரை மாயவரம் தஞ்சாவூர் கும்பகோணம் புதுக்கோட்டை காரைக்குடி திருநெல்வேலி. யாரையும் விட மாட்டாப்லையா இருக்கு. போன் பறக்கும்ல. பிஸி ஆயிட்டேன். அதுல என்னடி திடீர்னு சிரிக்கிற? விளையாட அழுதா? ஏய் சொல்லிட்டு சிரிடி. அதுல ஒருத்தர் புதுசு போல. எதுக்கு? இதுக்கா போன் போட்டு கேட்க கூச்சப்படுறேன். எப்படி கேட்டான்? ஹலோ, நான் இந்த நம்பரு பிளக்ஸ்ல கீரமுண்டா சொல்றேன், நான் என்ன விஷயம் அப்படி சொல்லுடி. நம்ம எதா இருந்தாலும் ஆமா 2 பேரும். அவன் சொன்னா நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம். என்னடி பாஞ்சாலி மாதிரி ஆயிர போதுடி. நமக்கு என்ன ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு முக்கியம் இல்லையா? ஓஹோ. நான் சொன்னேன் தலைக்கு 1000 ரூபாய் தம்பி, 5000 ரூபாய் வரும்னே பேசிட்டு ரேட்டு. அவன் கேட்டான் கொஞ்சம் ரேட்டை குறைங்கல. இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா இதுல எல்லாம் குறைக்கிறதுக்கு? நான் கராரா சொல்றேன். ஆமா ஆமா 10 பைசா குறைக்க மாட்டேன். குறைக்காத தொழில குறை இருந்தா கேட்டுக்க. நீ எப்படி செய்வ? அடாடா. அவனும் சரி வாங்கிக்க அப்படின்ட்டான். தம்பி வந்து கூட்டு போறியா, அட்ரஸ் தரையான்னு. என்ன சொன்னாங்க? அட்ரஸ் சொல்றேன் வாங்கன்ட்டேன். அட்ரஸ் கொடுத்தேன். என்ன அட்ரஸ்? ஏதோ ஆலமரம் சந்து அரசமரம் பொந்து. என்னடி? இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட் அமுக்கராப்பட்டி தாலுக்கான்னு கொடுத்தேன். அட்ரஸே சரியில்லையே. பார்த்தேன் ஏதோ நமக்கு குழப்பமா நடந்து போக முடியாது. டக்குன்னு ஓலா ஆட்டோக்கு ஃபோன் பண்ணேன். நிப்பாட்டி பேச்ச. ஏண்டி ஒரு டாக்ஸி எடுத்துட்டு போ, ஒரு மாருதி வேன் எடுத்துட்டு போ, இல்ல ஒரு டிவிஎஸ் 50ல போ. அதானே ஓலா ஆட்டோல போயிருக்க. போறது அதுக்கு தானே போறேன். ஓஹோ. அவனும் கரெக்டா கொண்டு இறக்கிட்டான். அதான் இதே வேலையா இருப்பானாட்டு இருக்கு. அவனை பாக்குற கதவு அடைச்சு கிடக்கு. ஐயோ ஒருத்தன் கூட இல்லையா? இந்நேரத்துல நம்ம வேற கஸ்டமர் தேட முடியாது. ஆமா இல்ல, எதுக்கு ஒரு அமுக்கு அமுக்குவோம். எதை? காலிங் பெல். ஆஹா. அவன் போய் அமுக்குனேன். டிங் டாங் டிங் டாங் திறந்துட்டாங்க. உள்ளதான் இருந்திருக்காங்க. அப்படியா? இந்த கதவுல என்னையே போடாம இருக்காங்க. வேற பாக்குறேன் ஏத்த மாதிரி கட்டல்ல 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. எங்கடி இன்னும் 2 பேரை காணா? என்ன காட்டல நீ கரெக்டா இருக்க. வேற உன் பக்கத்துல இருக்கல்ல. அந்த பாக்க இந்த ரூம்ல இருந்து 2 பேர் வந்துட்டாங்க. 2 பேரும் சரி 5 பேர் இருக்காங்க நினைச்சே. விஜி என்ன பண்ண? உள்ள போறேன். இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வர. ஐயோ 10 பேர் கணக்கு வருதுடி. நான் டென்ஷன் ஆயிட்டேன். பேச்சு சுத்தம் இல்ல. ஆமா ஆமா 5 பேர் சொல்லிட்டு 10 பேர் வந்தா என்ன அர்த்தம்? ரவுண்டா 10,000 ரூபாய் வேணும்னே. எப்படி சமாளிப்ப? நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வம் மாதிரி தான். ஓஹோ. அதுல ஒருத்தன் சொன்னா போய் உட்காரு போனேன். என்னடி இது மரியாதை இல்லாம? என்ன போவான்னு பேசுற? உங்களோட படுக்க வந்தாக்கா மரியாதை இதெல்லாம் பேசுவேன். அதானே போட அழிச்சா திரும்ப என்ன பண்ணீங்க? ஒருத்தர் வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டு சாத்திட்டாங்களா? பூட்டி சாவியை வெளியே எரிஞ்சிட்டாங்க. ஐயோ. ஒருத்தர் நல்லா வளர்ந்தவன். நம்ம தொர்ராஜன மாதிரி இருப்பானா? கையெல்லாம் சாட்ட கையே வா. நீ வேற கற்பனையில மிதக்காத. அப்புறம் மிதந்தானே ஆகணும். ஒரு அரைச்ச காதோட ஐயோ மயக்க வந்து கட்டல்ல போய் மல்லாந்து விழுந்து. அறிவு கட்ட முண்டை போய் விழுகிற குப்புற விழுகு, ஒரு கடிச்சு விழுகு. அதனாடி பொசிஷனோட மல்லாக்க விழுந்திருக்க. மயக்க மட்டும் விழுகிறவோ டிசைன் பார்த்துட்டு அவ்வளோ. என்னடி இது? அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தேன். விஜி என்னடி இப்படி அடிக்கடி அழுகுற? எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடி. கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்கடி. என்ன நினைச்சாங்களோ?
கால் ரெண்டு இப்படி இழுத்து கட்டிட்டாங்க. ஆஹா, முடிவு பண்ணிட்டாங்க. இந்த முனிவர்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல கவட்ட. ஆமா, அதுல 2 கட்டை வாங்கியிருக்காங்க. எதுக்குடி? இந்த 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டாங்க. ரசிச்சிருக்காங்க உன்னைய. நான் மூளை ஆபரேஷனுக்கு படுத்த மாதிரி படுத்து கிடக்கேன். ஆஹா, சரி கையா காலை கட்டி விட்டாங்க. ஏண்டி கைய காலை கட்டினா வாய் இருக்குல்ல, ஐயோ ஆமாம்மா என்ன காப்பாத்துங்கன்னு கத்தி தொலைய வேண்டியதானே. எப்படி கத்துவே? ஏண்டி வாயில வச்சு அமைக்க எத இப்படி துணியை சுத்தி அமைக்கிறீங்க. அப்படியே நல்ல துணியா வச்சிருந்தாலும் பரவாயில்ல. என்ன துணி? துண்டு தேடி இருக்காங்க, கிடைக்கல. சரி, அந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டி வாயில வச்சு, ஐயோ அவன் தாயலி 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருப்பான் போல இருக்கு. துவைக்கல குளிக்கல, அன்னைக்கு தான் இறங்கியிருப்பான் போல. ஓ, அதையும் அனுபவிச்சிருக்க பாரு, கொடுமைதான். ஐயோ, அது தீயில ஓட்டாலும் வேகாது போல. என்ன பண்ணி தொலைஞ்ச? இப்ப வரைக்கும் இந்த டவுசர் என்ன கலர்னே எனக்கு தெரியல. என்னால முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. அப்பவும் கடக்கன்ல பார்த்தேன். என்னன்னு ஒரு தைரியம். அப்பயும் உனக்கு ஒரு அசட்டு தைரியம். என்ன 10 பேர் தானே, மீறி போனா 15-50 நிமிஷம் தான். நிப்பாட்ரி, 1 மணி நேரம் கூட வராது. நிப்பாட்டு. என்ன நீனா ஒரு நிமிஷ கணக்கு போட்டுக்கிற? அட அவங்க மோர கடை பார்த்தா தெரியாது. உள்ள முட்டு பான் பறக்க முட்டு ஆணிச்சு கிடக்கு. அவ்வளவுதான், முட்டை கோழி மாதிரி ஏறி இறங்கிடுவாங்க. அவ்வளவுதான், போயிடலாம்னு நினைச்சேன். 10 பேர் வந்தாங்க. சரி, என்னடி அழுதுட்டு இருக்கா? சரி, முடிஞ்சிருச்சு போகும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணி தொலைஞ்சாங்க? ஒருத்தர் வந்தால. ஆமா, அவன் சுத்தி வந்து டவுசரை தோல்ல ஓட்டு அடுத்த ரவுண்டுக்கு வரைச்சல். என்னடி கோயில்ல பொங்க சோறா தராங்க ரவுண்டு போட்டு வர்றதுக்கு? அந்த அளவுக்கு கம்பெனி கொடுத்துருக்க. போயிட்டு ஒரு வாரம் முடிச்சு வச்சு செஞ்சிருக்காங்க. என்னைய காலை இறக்க பெரிய கொடுமை இதெல்லாம். அப்புறம் அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? சரிவிட்டு அவங்களே அடிச்சுக்கிட்டு இதுல என் காதுல கலத்துறவங்களுக்கெல்லாம் புடுங்கிக்கிட்டு குண்டில ஒரு மிதி மிதிச்சுப்பா. அவ்வளவுதான், வேலை முடிச்சுன்னா அதான் பண்ணுவாங்க. அப்ப நினைச்சேன் தொழில்னா லாபம் இருக்கு. நான் பண்ண தப்பு என்னடி பண்ண? ஒத்தைய போன பத்தி அப்படி சொல்லிடி. ஒரு பார்ட்னர் கூட இருந்திருந்தா ஆளுக்கு 5 பேரா சமாளிச்சு வந்திருக்கேன். ஏண்டி இதுக்கெல்லாமா கூட்டணி பாட்னேப்பா? இதெல்லாம் கேட்க மாட்டே நீனு? அதுக்கு தான் உன்னைய கேட்கலாம். என்னைய வா, இங்க வா. உன்னையவாது ஒரு வாரத்துக்கு வச்சு செஞ்சாங்க. உன்னையெல்லாம் மாச கணக்கா விடவே மாட்டாங்க. செஞ்சு வைப்பாங்க. சிவனே நின்று தோலடி கர்மம் முடிச்சவள. அம்மா வந்தாங்கன்னா இந்த கதையை சொல்றேன், என்னை வேலையை விட்டு நீக்கிட்டோம். ஐயோ, இதை சொல்லக்கூடாது. அம்மா மம்மி என்ன இடம் திடீர்னு ஒரு மாதிரி கலகலப்பா இருக்க? என்ன விஷயம்? அது ஒரு புதுசா எல்லாரும் சிரிச்ச முகமா உட்கார்ந்திருக்காங்க. அவ சொன்ன கதை அப்படி ஒரு கதை. அப்படி என்ன கதை? ஐயா, அத நீங்க கேட்காதீங்கம்மா. தோழி, நான் கேட்கலாம். ஏப்பா, நீங்க எல்லாம் கேட்ட கதை நான் கேட்க கூடாதா? ஆமா, அந்த கதை வேணா. அவளை நீங்க பார்க்கவும் வேண்டாம். ஏன் பார்க்க கூடாதுங்கறீங்க? அம்மா, என்னைய விட யாராவது அழகா இருந்தா எனக்கு பிடிக்காது. இது என்ன பொறாம? நீங்களும் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு அவங்களும் ஒரு பெண்ணு தான். சரி, 2 பேர் பெண்ணா இருக்கும் போது ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏன் இவ்வளவு பொறாமப்படுறீங்க? என்ன காரணம்னா, உங்களுக்கு உயிர் தோழி நானு. இப்ப நீங்க அவளை பார்க்க ஆசைப்பட்டு அவ வந்தோடனே என்னை நீங்க மறந்துடுவீங்க. ஏன் அந்த அளவுக்கு அழகான பெண்ணா? ஆமாமா. ஐயா, அப்படின்னா உடனே பார்த்தாகணுமே. அப்படியா? இப்ப வருவா பாருங்க. அடியே 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 அடியே, எங்க போன இடம் வந்த இடம். மாடு வந்துருச்சுங்க. எதுக்குடி வர காப்பி? அழுது தொண்டை கட்டிச்சு. நீ எதுக்குடி அழுத? ஏண்டி தொண்டை தான் கட்டுச்சா? எதுக்குடி அழுத நீனு? நம்ம போறது என்ன சின்ன காரியமா? பெரிய காரியம். அது என்னமோ தெரியல, இவ வந்தா மட்டும் தான் ரொம்ப சமாதானப்படுத்துறீங்க. பெரிய காரியம்.
ஏதோ விடுனா சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடி. நம்பிராஜ் சீரியஸா தான் இந்த முடிஞ்சிருச்சா? என்னது ஒப்பா நம்பிராஜ்? ஏய் ஏன்டி எங்க அப்பா அப்படிலாம் சொல்ற? அடி பாவி, நல்லா தாண்டி இருக்கிறாரு. எங்க அப்பா கண்ணு கத்தமா காவலுக்கு போட சொல்லிருக்காங்க. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. ஒப்பே ஒரு மனுஷன். ஏய் என்ன அந்தால இவ்வளவு அந்தால வாயில போட்டாலும் குளுகுளுன்னு இருக்கும். ஏமா அந்தால இப்படி இருக்காப்ல? ஏய் ஏன்டி எங்க அப்பா அப்படி சொல்ற? என்னடி ஏச்சு? அப்படி என்ன பண்ணாரு எங்க அப்பா? ஏன் அந்தாலுக்கு இப்படி சொன்ன புத்தி அந்தாலுக்கு? சீ அப்படிலாம் சொல்லாதடி. எங்க அப்பா மாதிரி ஒரு உத்தம புத்திரனை பார்க்க முடியுமா? நல்லா புளுத்துறேன் உத்தம. உத்தம புத்திரன்டி எங்க அப்பா. நல்லவங்களா இருக்கீங்க. உங்க ஒப்ப ஏன் இப்படி இருக்கீங்க அந்த? ஏன் அப்படி என்ன பண்ணாரு எங்க அப்பா? நீங்க அப்பா மாத்துங்க. என்னடி கடையில ஜாமான் மாத்துற அந்த ஆளு ஏன் அப்பா மாத்துனா அம்மா சந்தேகப்படுவாங்க. போடி நம்மள இந்த ஆளு என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு எங்க அப்பா? நம்ம பூரா சின்னஞ்சிருச்சு. நம்மள பூரா காவலுக்கு போக சொல்லிட்டு அந்த ஆளு வீட்டுல போய் அம்மாவை கட்டிப்பிடிச்சா படுத்திருக்கேன். அந்த ஆளு அம்மாவை கட்டிப்பிடிக்காம பின்ன ஆட்டுக்குட்டியாவா போய் கட்டி பிடிப்பாங்க? ஐயோ உங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சா நான் ஏன் கோபப்படுறேன்? அந்த ஆளு ஏத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு படுத்திருக்கேன். ராமசாமி மருந்து கொடுக்குறோம்னு அழைகிறேன். இப்போ நான் தான் அவனை சமாதானப்படுத்தி வாடா கல் பெரிய இடம்னா அதெல்லாம் சகசம்டா, நீ வேணா என்ன கொஞ்சம் கட்டி வச்சு படுத்துக்கடான்னு சொல்லி இவ்வளோ நேரம் அவன் கூட முட்டை கூட்டியா படுத்து கிடந்துட்டு குளிக்க கூட இல்லை. அம்மா அவசரத்தில் தொப்புல எச்சு தெரிவிச்சு விடான்ட்டு. தொப்புல எச்சு வச்சா சரியா போயிருமா? சீட்டு கழிஞ்சிரும். கரமா முடிச்சாலும் போய் குளிச்சுட்டு வாடி போடி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதை தொடச்சிக்கலாம். இந்த பாரு இப்படி வளவள பேசக்கூடாது. வளவள இருக்கா? ஆமா எடுத்து பார்க்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் மனசு சந்தோஷமா இருக்குல்ல? எடுத்து சொல்லிடுவோமா? போவோமா ஊர்கோலமோ உலகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னி யாரும் பாடும் காலம் நூறும் காலம் யாவும் பேரிடும் காணும் நீலம் ஆனந்தம். போவோமா ஊர்கோலமோ உலகமோ கொடுக்குமா குழு குழு அறையில கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் குடிச்சைய விரும்புமா சிலு 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 வெடு இங்க இருக்கு வந்து அடிக்குமா கிடைக்குமா பழகி போடி உன் வீடு வழியில பள்ளம் வீடு வயலோடு பறந்து போவிட்டாரு அதிசயமான பெண்தானே புது சுகம் தேடி வந்தானே அதிசயமான பெண்தானே புது சுகம் தேடி வந்தானே போவோமா ஊர்கோலமா உலகமோ எங்கேயோ ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம் புத்துநகை ஜொலிக்குது ரத்தினங்கள் மிதக்குது நடந்திடும் நதியிலே சடைகள் செல்லுது உள்ளுக்குள்ள மயங்குது எனக்கு புரியலே கவிதை பாடும் காவேரி கதையை சேர்த்து ஆடும் நதிகள் நூறு போட்டாலும் அடங்கிடாம ஓடும் போதும் போதும் பாட்டு இப்படித்தான் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவாங்க? நிப்பாட்டு இப்படித்தானே சொல்லுவாங்க. இப்படி யாரும் நிப்பாட்டுன்னு சொல்லி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. கம்பா நிப்பாட்டணும் குமாரு அப்படி நானும் அதே மாதிரி கூப்பிடுறேன். அது உள்ள போய் நீங்க அப்புறம் பாத்துக்கிறீங்க. நான் இங்க உன்னை அபிநயம் பண்ண சொன்ன நான் பாட்டுக்கு அப்ப நீங்களே படிக்கிறீங்க. போதும் போதும் பாட்டு புறப்பட போய் பாட்டு உலகமோ எங்கேங்கோ கடவுளே டாடி எந்திரடி. டேய் டேய் வெக்கமான சூடு சொரண இருக்கா? என்ன கேன்ல புடிச்சிருக்கீங்க? என்ன 1/2 லிட்டர் வந்திருக்குது?
சூடு குறைஞ்சிருக்குது, அதனாலதான் 1/2 லிட்டர். எப்போதும் அறிவு இருக்கா உனக்கு? சரி படக்கணும் போ. எதுக்கு நீ போனதுலமா என்னையும் போய் சொல்ற? பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா ஃப்ரீ. ஏய் இதாடி இங்க பாரு, நீ பெட்டி ஊறுதுடி, ஏண்டி? மிதக்குதுடி கருமோ. ஏய் பெட்டி ஊறதான் நீ சொல்ற. பெட்டிக்கார வாய் ஊறது உனக்கு தெரியாது. சீ, அந்த ஆளு ஏய். இதுக்கே வா. டம்ளர் எடுத்துட்டு ஆளுக்கு பாதியா குடிப்போம். ஏய் எங்க அம்மா எங்க அந்த பக்கம் போயிருக்காங்களா? மா ஏய் என்னடி பண்ண? சூச்சு. இங்க தான் போவியா? ஏன் இந்த ஊருக்குள்ள வேற இடமே உனக்கு கிடைக்கலையா? அது ஏன் இங்க போகணும்? ஆண்கள்லாம் இருக்காங்கல்ல, ஆண்களுக்கு முன்னால அப்படி ஒரு பெண்ணு இந்த காரியத்தை செய்யலாமா? செய்வேன். ஏன் செய்வேன். ஏன் அப்படி செஞ்ச? ஆம்பளையில ஏன் இப்படி செஞ்ச? எதுக்காக செஞ்ச? இங்க ரெடி. ஏய். ஏய் நாங்க என்ன ஏய். பண்ணடா? நாங்க என்னடி பண்ணடா? என்னடி பண்ணாங்க? என்னடி பண்ணா? என்னடி நாங்க பண்ணடா அப்படி? ஏய் அவங்க என்ன பண்ணாங்க, நீ என்ன செஞ்ச? அம்மா ஆம்பளைக்கு நம்மள பழி வாங்குற கதை. என்னடி நாங்க பழி பண்ணோம்? அப்படி என்னடி ஆண்களை பழி வாங்குற அளவுக்கு அப்படி என்னடி உனக்கு ஒரு வக்கர புத்தி? உங்க குஞ்சத்தொட்டு பார்த்து சொல்லுங்க. உங்க நெஞ்சத்தொட்டு பார்த்து சொல்லுங்க. அது என்ன பெருசா இருக்கு? அரியே விஷயம் வாவே. நம்ம ரோட்ல நடந்து வரும்போது ஆமா வருவோம். இந்த ஆம்பளைக்கு பண்ற காரியம் தெரியுமா? என்னடி பண்ணாங்க? காரியத்துக்கு போகாம தானடி வர்றோம். அந்த காரியம் இல்ல. நம்ம வர்றத பார்க்காத மாதிரி போஸ்ட் மரத்தை நின்னுக்கிட்டே ஒண்ணு கடிப்பாங்க, பாத்திருக்கியா? ஏன் ஆம்பளைங்க சுவாபமே அப்படிதாண்டி, இருந்து தொலைஞ்சிட்டு போட்டு விடுறி. நம்ம பார்க்காத மாதிரி அடிக்கிறது இல்ல, நம்ம பார்க்கணும்னே அடிப்பாங்க. அது என்னடி நம்ம பார்க்கணும்னு அடிக்கிறாங்க? என்னமோ பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி. ஏண்டி? பூரா 1000 மீன் குஞ்சாட்ட. உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? ஆட ராஜசேகர்லாம் ஒண்ணு கடிக்கலாம் பாதி பேண்ட்லயே போகுது. ஐயோ இன்னுமா? ஆட அது கொடுமை ஏன் கேக்குற? இந்த தாரக்காரெல்லாம் உனக்கு இருக்காப்புல அங்கிட்டு இருந்து உட்காந்துக்கா இங்கிட்டு போகுது. ஏய் நீ வந்து களைப்புட்டு பார்க்கல, அத வண்டி இது கலைப்பன் படுத்துறியா? இல்லடி, மீனை களைச்சு விடணும்ல, அப்பதானே வேகமா போகுதா. இதுக்கு வேற நாங்க வேற வரணும். சரி சரி விளையாட்டு ஏய் உள்ள கரெக்ட்டா இருக்க கூடாது. அப்பா சொல்லு. அப்பா சொல்லிருக்கா. அதனால ஏய் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, சின்ன பிள்ளை சரியா? சாம வீடு ஏய் வந்து சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்கடி. ஆத்தாடி இவ ஒருத்தி. டாடி எதுக்குடி எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருக்கற? நீங்க சொன்னனே ரியாக்ஷன். அங்க பாருடி, அங்க பாரு பறவைய. ஏய் எத்தனை தண்டி விரிச்சுக்கிட்டு அடிக்குது பாரு. ஏய் ரெக்கைய. அது என்னடி 3 முளம் தெரியுது? இல்லையே 6ல இருக்கணும். ஏய் பறவைகள் 6. பறவைகள் வந்துருச்சு. பறவைகளை விரட்டிடுவோமா? ஆளோலமா ஆளோலமா ஆளோலம் சா. என்ன பழக்கம் அதெல்லாம்? இந்த மாதிரி பண்றியே? ஏய் 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 கீழே பாரு. ஆமா உடனே இத பாப்ப, பொதுவுல கிடக்கா இது. உனக்கு கீழே பாரு. எனக்கு நானேவா பார்த்து தொலை அந்த கருமாந்திரத்தை. சாமி சாமி பாராளு வம்சம் இது. எதை மூடணுமோ அதை மூடமோ முகத்தை முறிய. முகத்தை தான் மூடணும். நாளைக்கு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத. ஆமா சொல்லுவாங்க. ஆமா யாராவது என் இதுல முழிக்காத சொல்லுவாங்க. ஏய் அப்ப மூஞ்சி முடிச்சோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் தெரியாது. நீங்க இருக்கவே வேணாம், நீ தயவு செஞ்சு உள்ள போயிரு. நாங்க TN 47 நமக்கு டோக்கன் எழுதுறாள் வந்துட்டா. TN 47 கரூர் அட்ரஸ். TN 47 எல்லாமே 47ல தான் இருக்குதா? நான் வாரேன். போயிட்டு வாங்க. ஆளோலமா